கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் ராஜா இவ்விதமாய் கேட்கிறார், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் என்னை தப்புவித்தாரா? தானியேல் சொல்கிறான், ஆம் ஆண்டவரே, என்னை தப்புவித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்களும் நானும் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஜீவனுள்ளவர். அவர் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர். அவர் நம்முடைய போராட்டங்கள், பாடுகள், இன்னல்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். ஒரே ஒரு காரியம், நாம் விசுவாசத்தில் முன்வைத்த காலை பின் வைக்காதபடி உறுதியாக அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக, நம்பிக்கையோடு பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருப்போமானால் நிச்சயம் தானியேலைப் போல எந்த போராட்டங்கள், பாடுகள் வந்தாலும் தேவன் நம்மை தப்புவிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோவை தப்புவித்த ஆண்டவர் உங்களையும் தப்புவிக்க அவர் ஜீவனுள்ள ஆண்டவர். ஆமேன். அவர் மேலே நம்பிக்கையாக இருப்போம், விசுவாசமாக இருப்போம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா.